வெல்கம் டு ஷம்மூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி சுவையான மாங்காய் சாதம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ். மேங்கோ ஃப்ளேவரில் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை குயிக்காக பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். மற்ற வெரைட்டி மாங்காய்னா கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கிளிமூக்கு மாங்காவை எடுத்துக்கோங்க. நல்ல திரண்ட காயாவே எடுத்துக்கோங்க. காயாக தான் இருக்கணும், பழுத்திருக்கக்கூடாது. இதில் நான் பாதியை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இதில் பாதியே கரெக்டாக இருக்கும். மாங்காயோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. 1 கப் ரைஸை குழைய விடாமல் குக்கரில் வேக வச்சு ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுருக்கேன். எப்போவுமே வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு சாதத்தை நல்லா ஆற விட்டுட்டு தான் கிளறணும். அப்போ தான் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இங்கே ரைஸ் தாளிக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 டீஸ்பூன் வேர்க்கடலை. இது வறுத்த வேர்க்கடலை தான். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா வறுத்துட்டு தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பு. இதெல்லாம் தான் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இந்த நட்ஸு பருப்புகள்லாம் நிறைய சேர்த்துக்கும் போது ரைஸ் சாப்பிட அங்கங்கே க்ரன்ச்சியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். காரத்துக்கு 4 வரமிளகாய் மட்டும் எடுத்துக்கோங்க. ரைஸ் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் சேர்த்து வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். இதில் 4 வரமிளகாயை உடைச்சிட்டு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் கொஞ்சம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே முந்திரி பருப்பும் சேர்த்து வறுத்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ துருவின மாங்காயை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மாங்காய் வதங்கி வரட்டும். கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் ரைஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால வெறும் மாங்காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் ரைஸில் உப்பு போட மாட்டீங்கன்னா இதில் தேவையான அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மாங்காய் வச்சு ஸ்வீட் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரைஸும் நல்லா ஆறிடுச்சு. இதையும் சேர்த்து கிளறிக்கலாம். மாங்காய், ரைஸ், தாளிப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நிறைய நட்ஸு பருப்பெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால அங்கங்கே க்ரன்ச்சியாக சாப்பிட நல்லா டேஸ்டியாக இருக்கும். மாங்காயோட ஃப்ளேவரில் சூடாக சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம என்ன சைட் டிஷ் வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு மொறு மொறுன்னு ஜவ்வரிசி வடகம் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் ஃப்ரை இந்த மாதிரி சைட் டிஷ் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி சிம்பிளான டேஸ்டியான மாங்காய் சாதம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் ஷம்மூஸ் கிச்சன். தேங்க்யூ ஆல்.